இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை. அதேமாதிரி b.tech m.sc முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளம் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 1,77,500 வரையும் சொல்லியிருக்காங்க. வேலை தேடுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த 2019. முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரணம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 57 வேகன்சி இருக்குது. வேலையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாதிரி என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம். வேகன்சி ஃபார் சயின்டிஸ்ட் பிக்கு உண்டானது. இதில் வந்து குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது வந்து டோட்டலாக வந்து 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபாரஸ்ட்ரி ஹைட்ராலஜிக்கு வந்து 2 போஸ்ட்டுக்கும், பயோடெக்னாலஜிக்கு வந்து 1 போஸ்ட்டுக்கும், சாயில் சயின்ஸுக்கு வந்து 1 போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாயில் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்ரி பார்த்துருவோம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து m.sc டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. ஃபாரஸ்ட்ரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் PhD முடிச்சிருந்தாலும் கன்சிடர் பண்ணிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபாரஸ்ட்ரி ஹைட்ராலஜி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் இன் M.sc டிகிரி இன் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹைட்ராலஜி, சோஷியல், சாயில் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி M.tech PhD டிகிரி இன் வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி இன் பயோடெக்னாலஜி ஃப்ரம் ஸ்பெஷலைசேஷன் இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் PhD டிகிரி இன் ரெகுலர் டாக்குமெண்ட். அதேமாதிரி சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி M.sc முடிச்சிருக்கணுன்றாங்க. குரூப் 2 பார்த்தீங்கன்னா பாட்னியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி இன் பாட்னி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா M.sc டிகிரி கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனட்டாமாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி ஜுவாலஜி அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளான்ட் பேத்தாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் M.sc டிகிரி பாட்னி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வுட் சயின்ஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா M.sc வுட் சயின்ஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கணுன்றாங்க. மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் மெரைன் பயாலஜி சொல்லியிருக்காங்க. அதில் மெரைன் பயாலஜி M.sc டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. டெக்னாலஜிலையும் M.sc டிகிரி இன் பாட்னி ஃபாரஸ்ட்ரி எக்கனாமி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் உங்களுக்கு M.sc டிகிரி இன் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் பிளான்ட் ஜெனடிக்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. சீட் டெக்னாலஜி M.sc இன் சீட் டெக்னாலஜி, பாட்னி ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 to 35 வயசுக்கு ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ICFRE எம்ப்ளாயிஸ்க்கு. அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் SC/STக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பேஜை வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு பேக்வர்ட் கிளாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 1,500 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு SC/ST உமன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கேட்டு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அது 400 மார்க் மேக்ஸிமம். டியூரேஷன் வந்து உங்களுக்கு 2 hour. அதே மாதிரி மினிமம் ஏஜ் அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு வந்து 50% மார்க் எடுத்துக்கணும். பிசிக்கு வந்து 45% மார்க் எடுத்துக்கணுன்றாங்க. அதே மாதிரி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 40% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சயின்டிஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 56,100 சொல்லியிருக்காங்க. 1,77,500 சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ICFRE.gov.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 1/3/2019 காலைல 10 மணிலேருந்து. லாஸ்ட் டேட் 15/5/2019 3 மணி வரையும் இருக்குது. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் 2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள். எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு உள்ள பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் உட்காந்து பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தாங்க. அதுமாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.